கணவன் மனைவி இந்த பந்தம் ஒரு அழகானது. ஆனால் இந்த பந்தத்தில் தான் பல பிரச்சனைகளும் ஏற்படுது. இந்த பந்தம் சரியானதாக அமையலை அப்படிங்கிறதுக்காக தான் பல பேர் கடவுளையும் தேடுறோம், ஆன்மீக பக்கமும் திரும்புகிறோம். ஏன்னா கணவன் மனைவி வாழ்க்கை, குடும்ப உறவு அப்படின்னாலே நமக்கு அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியாது. பயங்கர டிப்ரெஷனாக இருக்கும். ஆணுக்கு பெண் சரி இருக்காது, பெண்ணுக்கு ஆண் சரி இருக்காதுன்ட்டு நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயுமே இவங்களாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு கோபம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மை தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ மனைவியோ நடந்துக்க மாட்டாங்க, அது உண்மை தான், வேறு வழி இல்லை. ஆனால் நமக்கு அதுதானே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம போய் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சின்ன சின்ன காரணத்துக்காகலாம் நம்ம மாற்றிக்க முடியாது இல்லையா? மேஜர் ப்ராப்ளம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை எனி டைம் ஒரு நபர் ட்ரிகர் பண்ணி பர்பஸாகவே உங்களை நோகடித்து வாழ விடக்கூடாது, தொந்தரவு பண்ணணும், சுயநலமாக தன்னுடைய சுயநலத்துக்காக உங்களை அடிமையாக்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் சிந்திக்கலாம், இது ரொம்ப ஆபத்தான ஒரு வாழ்க்கை, இதிலிருந்து நான் விடுபடுறதுக்கு அல்லது இதை விட்டு நான் விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம். ஆனால் இப்போ அப்படி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இல்லை. மற்றவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தே நான் கோவப்படுறேன், அவங்களுடைய சுபாவமே எனக்கு பிடிக்கல, அவங்களுடைய மேனரிசமே எனக்கு பிடிக்கல, அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு மற்ற நபரை, அதாவது பெண் ஆணையோ ஆண் பெண்ணையோ எதிர்பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள மாற்ற நினைக்கிறீங்கள, அங்கே தான் பிரச்சனை. அவங்க உங்களை பர்பஸாக டார்ச்சர் பண்ணி வேணுக்குன்னு வலுக்கட்டாயமாக துன்புறுத்தி தொல்லைகள் கொடுத்தா அது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப குனியை குத்திகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஒரு நாள் நிமிந்துருவோம், போடான்னு தூக்கி போட்டு போயிடுவோம், போமா அப்படின்ட்டு விளையாடான்னு சொல்லி விலகிடுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. இந்த 2 கேட்டகரியில் தானே இருப்போம். ஒன்று நம்மளை டார்ச்சர் பண்ணுறவங்க, இல்லைன்னா நம்ம அவங்க பண்ணுறதை பார்த்து நம்மளா டார்ச்சர் ஆகிக்குவோம். இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி உங்களை ஆய்வு பண்ணி சிந்திச்சு பாருங்கள். அவர் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதை நம்ம சகிச்சுக்கிட்டு வாழணுமா, அல்லது அவர் சுதந்திரத்துக்கு அவர் வாழ்கிற வாழ்க்கை முறை நமக்கு பிடிக்கலையா? ஒரு பெண்ணோ ஆணோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க நம்ம கூட. அதில் நம்ம அவங்கள அடிமையாக்கிறதும் அவங்கள கட்டுப்படுத்துறதும் கண்ட்ரோல் பண்ணுறதுமே ஒரு குறிக்கோளாக வச்சு வாழ்ந்துட்டுருப்போம். நம்ம என்னமோ எல்லா விஷயத்துலையும் சரியாக இருக்கிற மாதிரியும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் தப்பாக இருக்கிற மாதிரியே நம்ம அவங்கள நினச்சிட்ருப்போம். சிந்திச்சு பாருங்கள், அவங்கள விட்டு நீங்கள் விலகிறதும் விலகாமல் இருக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், விலகிறதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரணம் இருந்துன்னா கூட போதும், நீங்கள் வாழ்க்கையை அனுசரித்து வாழ்ந்துடலாம். ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கிருந்து வெளியில் விலகி போகும்போது புதுசாக இன்னொரு ஆள் யார் என்னன்னு தெரியாது, பெண்ணோ ஆணோ, அவங்கள மறுபடியும் நம்ம அனுசரித்து புரிஞ்சு கொண்டு போகிறதுக்குள்ளே இன்னொரு பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனால் இருக்கிற வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழணுன்னு கொஞ்சம் புரிஞ்சு அமைதியாக வாழ முயற்சி செய்யுங்க. புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் அதுதான் நமக்கு டாஸ்க்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டாஸ்க்கை நம்ம ஜெயிச்சு வெளியில் போகாமல் கடவுளையெல்லாம் நம்ம